வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 10th அதாவது 10வது வந்து முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நேரடி நியமனம் தேர்வு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. ஸ்டார்டிங் சேலரி 13,800 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 5/12/2022 கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அடுத்தது நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, ஏஜ், கல்வி தகுதி, உங்களுடைய வீட்டு அட்ரஸ், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் லாஸ்ட்டில் உங்களுடைய சைன் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடம், தேதி எல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் வந்து வைக்கணும், என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 எடுக்கணும். அடுத்தது வந்து பிறப்பு சான்று அல்லது 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், ஸோ இது மாதிரி வந்து மார்க் ஷீட்ஸ் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான், நீங்கள் வந்து ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. அடுத்தது கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள், கவுன்சில்களில் வந்து பதிவு செய்த சான்றிதழ்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் PSTM தமிழ் வழியில் வந்து பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்று, இதில் ஏதாவது ஒன்று, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வரி ரசீது, அதாவது கட்டியிருப்பீங்களே ஊராட்சி பேரூராட்சி, ஸோ அதனுடைய வரி ரசீது அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, ஸோ இது மாதிரி ஏதாவது ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வந்து படிச்சிங்களோ அங்கே வந்து நன்னடத்தை சான்று அப்படின்னு வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து HM கிட்ட ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா வாங்கணும். அல்லது வந்து காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரின்சிபல்கிட்ட வந்து வாங்கணும். ஸோ இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு அப்ளிகேஷனை பற்றியும் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. டென்டல் சர்ஜியன், டென்டல் அசிஸ்டன்ட், ஸோ இது மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்குது. டென்டல் சர்ஜியன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 போஸ்டிங், அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் சர்ஜியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து PTS முடிச்சிருக்கணும், பட்டய படிப்பை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 34,000 அண்ட் 13,800 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்லது நேர்லேயும் போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா coimbatore.nic.in இந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நாமளே வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உறுப்பினர், செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட அவங்க கேட்டக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.